இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். واتل عليهم نبأ بني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لا أقتلنك قال إنما يتقبل الله من المتقين. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم لا تقتل نفس ظلما إلا كان على ابن آدم அலா இப்னு ஆதம் அல் அவ்வல் கிஃபுலும் மின் தமிஹா லிஅன்னஹு அவ்வலு மன் சன்னல் கத்ல் அவு கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடத்துடைய 5வது தராவியை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். மீதமுள்ள தராவியையும் அல்லாஹு தாலா தொடர்ந்து தொழுகின்ற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த தராவி தொழுகை அல்லாஹு தாலா ஒரு காரணமாக ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமான சகோதர பெருமக்களை, இன்றைய தினம் சூரத்துல் மாயிதா உணவு தட்டு என்ற தலைப்பில் உண்டான ஒரு சூரா, பரவலாக பெரும்பாலும் அந்த சூரா ஓதப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அநேகமாக இன்றைய தினம் 13வது ரக்காத்திலே அல்லாஹு தாலா ஒரு செய்தியை பேசுவான். இந்த மாயிதா என்ற சூறாவில் அல்லாஹு தாலா ஒரு வரலாற்று செய்தியை பேசுகிறான். இந்த செய்தியை குரானில் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த செய்தியை குரானில் வேறு எங்கேயுமே அல்லாஹு தாலா பேசலை. ஒரு 5 வசனங்களில் அல்லாஹு தாலா ஒரு வரலாற்று செய்தியை சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுவான். இதனுடைய தஃப்சீர் நிறைய இருக்குது. ஆனால் குரானில் வெறும் 5 வசனங்கள் மட்டும்தான் இந்த வரலாற்று செய்தி பேசப்படுகிறது. வேறு எந்த சூறாக்களிலும் இந்த சம்பவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் இதே சூறாவிலேயே வேறு பகுதியில் எங்கேயுமே அல்லாஹு தஆலா இந்த செய்தியை பேசலை. அது என்ன செய்தி? அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கும். அந்த சம்பவத்துக்குள்ளே அல்லாஹ் இப்படி போவான், நுழைவான். வத்லு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக். நபியே ஆதமுடைய 2 மகன்களுடைய செய்தியை, உண்மையான செய்தி மக்களுக்கு ஓதி காட்டுங்க. மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? ஆதமுடைய 2 மகன்களுடைய வரலாற்று செய்தி நீங்கள் சொல்லுங்கள். இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர். அந்த 2 பேருமே குர்பானி கொடுக்க வந்தாங்க. அந்த 2 பேருடைய குர்பானியில் ஒருவருடைய குர்பானி அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான், அங்கீகரிக்கப்பட்டது. இன்னொருவருடைய குர்பானி அங்கீகரிக்கப்படவில்லை. குர்பானி அங்கீகரிக்கப்படாதவன் குர்பானி அங்கீகரிக்கப்பட்டவனை பார்த்து கால் அக்குத்துலன்னக், நான் உன்னை கொலை செய்தே தீருவேன் என்று சொன்னான் என்ற ரீதியில் இந்த சம்பவம் ஆரம்பிக்கும். அல்லாஹு தஆலா இந்த அடிப்படையில் இந்த சம்பவத்துக்குள்ளே போகிறான். இதனுடைய பின்னணி என்ன என்றால், அருமையான சகோதர பெருமக்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்ட பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அம்மையாருக்கு முதல்ல ஒரு பிரசவம் வருகிறது. அந்த பிரசவத்தில் 2 பிள்ளைகள் வெளியேறுகிறார்கள். 2 பிள்ளையை பறக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த ஆம்பளை பிள்ளை பேர் காபில், பொம்பளை பிள்ளை பேர் இக்லிமியா. தஃப்சீர்களில் இதனுடைய பேர் விரிவாக இருக்குது. ஆம்பளை பிள்ளை பேர் காபில், பொம்பளை பிள்ளை பேர் இக்லிமியா. சில வருடங்களுக்கு பிறகு இன்னொரு பிரசவம் ஆகிறது. அதில் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. அந்த பையன் பேர் ஹாபில், பொம்பளை பிள்ளை பேர் லயூதா. முதல் கருவில் உண்டான ஆண் பிள்ளை பேர் காபில், பொம்பளை பிள்ளை பேர் இக்லிமியா. 2வது பிரசவத்தில் உண்டான ஆம்பளை பையன் பேர் ஹாபில், பொண்ணு பேர் லயூதா. பேர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஹைர். இப்போ இவர்களுக்கு திருமண வயது வரும் பொழுது திருமணம் முடிச்சு வைக்கணும். அடிப்படையில் பார்த்தா எல்லாமே சகோதர சகோதரிகள், ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க. ஆனால் இவங்களுக்கு மத்தியில் தான் திருமணம் முடிச்சாகணும். இன்னொரு ஆதம் ஹவ்வா கிடையாது. அல்லாஹு தஆலா முடிவு செஞ்சுட்டான், ஒரே ஆதம் ஒரே ஹவ்வா,
இவர்களிலிருந்து தான் கியாமத் நாள் வரைக்கும் மனித சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லி. இப்போ இவர்கள் சகோதர சகோதரிகள் என்ற பேரில் திருமணம் முடிக்கலன்னு சொன்னால் இன்னொரு ஆதம் ஹவ்வாவை தேடணும். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்னா, நீங்களே இவங்களுக்குள்ளேயே திருமணம் முடித்து வைங்க, ஒரு சின்ன வித்தியாசத்தோடு திருமணம் முடித்து வைங்க. என்னன்னு சொன்னால், முதல் சூழிலே பிறந்த ஆணுக்கும் இரண்டாவது சூழிலே பிறந்த பெண்ணையும் திருமணம் முடித்து வைங்க. முதல் பிரசவத்தில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா இல்லையா காபில், இவனுக்கும் இரண்டாவது சூழில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா இல்லையா லயூதா, இவங்களுக்கு திருமணம் முடித்து வைங்க. அதே போல் முதல் சூழில் பிறந்த பொம்பளை பிள்ளை இக்லிமியா இருக்கும், இரண்டாவது சூழ் கருவில் பிறந்த ஹாபில் பையனுக்கும், ஆம்பளை பையன் ஹாபில், இவங்களுக்கு திருமணம் முடித்து வைங்க என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை. பேசி முடிச்சாச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, மனித சமூகம்னு பார்த்தா மொத்தமே 6 பேர் தான். மொத்த துனியாவிலேயே மனிதர்கள் என்றால் மொத்தம் 6 பேர் தான். ஆதம், ஹவ்வா, காபிலோடு பிறந்த இக்லிமியா, ஹாபிலோடு பிறந்த லயூதா. ஓகே, இப்போ இந்த காபில் என்ன சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, இக்லிமியாவை நான் திருமணம் முடித்துக்கொள்வேன். அதாவது என் கூட பிறந்தாள் இல்லையா என்னுடைய சூழில, இவளைத்தான் நான் திருமணம் முடித்துக்கொள்வேன். என்னுடைய தங்கச்சி ஹாபிலோடு பிறந்தவளை நான் திருமணம் முடித்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறான். அதற்கான காரணம் தஃசீர்கள் எழுதுகிறார்கள். லயூதாவை விட முதல் இவனோடு பிறந்த இக்லிமியா ரொம்ப அழகாக இருக்கிறாள், ரொம்ப கவர்ச்சியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறாள். எனக்கு அந்த அழகை முன்வைத்து நான் இவளை தான் திருமணம் முடிப்பேன் என்பதாக சொல்கிறான். ஆதம் சொன்னார், இதுப்பா இது நம்முடைய கட்டளை இல்லை, நம்முடைய விருப்பம் இல்லை, நான் பேசி முடிக்கல, அல்லாஹ்வுடைய கட்டளை. இவங்களை தான் திருமணம் முடிக்கணும், இவங்களை தான் திருமணம் முடிக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நானாக சொல்ல முடியாது. ஹாபிலை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஹாபில் உறுதியாக சொல்லிட்டான், அல்லாஹ் ஏசுன்னு சொன்னால் அதுதான் பண்ணுவேன், எனக்கு அழகு இல்லைலாம் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் யாரை திருமணம் முடிக்கும் என்று சொன்னானோ அவளை தான் நான் திருமணம் முடிப்பேன் என்று முடிவு செய்துட்டாங்க. ஆனால் மூத்தவன் பிடிவாதமாக இருக்கிறான். அண்ணன் பேர் காபில், தம்பி பேர் ஹாபில். அண்ணன் பிடிவாதமாக இருக்கிற முடியாது, நான் திருமணம் முடித்தா இவளை தான் திருமணம் முடிப்பேன்ட்டு. இப்போது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, சரி ஒன்று பண்ணுவோம், 2 பேரும் குர்பானி கொடுங்க, யாருடைய குர்பானி அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறானோ அவர்களை பேச்சு நம்ம முடிவுக்கு வருவோம் என்பதாக முடிவுக்கு வரப்படுகிறது. இந்த மூத்தவன் இருக்கிறான காபில், இவன் ஒரு விவசாயி. சிறியவன் இருக்கிறானே ஹாபில், இவன் ஆடு மேய்க்கக்கூடியவன். இவனுடைய தொழில் ஆடு மேய்க்கிறது, இவனுடைய தொழில் விவசாயம். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான சட்டம் என்னன்னு சொன்னால், நம்முடைய உம்மத்தில் தான் குர்பானி அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா நமக்கு இப்போ தெரியாது, கியாமத்தில் தெரியும். ஆடு இருக்கிறோம் இல்லையா, மாட்டில் பங்கு சேர்றோம் இல்லையா, இதை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தானா இல்லையா என்று அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு காட்டி கொடுக்கல, மறுமையில் தான் காட்டி கொடுப்பான். ஆனால் நமக்கு முன்னாடி உண்டான சமூகம் எல்லாத்துலேயுமே எப்படின்னு சொன்னால், குர்பானி என்பது ஒரு மைதானத்தில் போய் வைப்பார்கள். அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அல்லது வேறு தங்கம் வெள்ளி பொருட்கள் எதுவாக வேணா இருக்கலாம். அது மைதானத்தில் வைப்பாங்க. வானத்திலேருந்து ஒரு நெருப்பு வரும், அந்த நெருப்பு அந்த பொருளை கரித்து விட்டால் அந்த குர்பானி அங்கீகரிக்கப்பட்டது. இது குர்பானிக்கு மட்டும் சட்டம் இல்லை, கனிமத்திற்கு இதான் சட்டம். கனிமத்து போர் செய்து பொருட்களை வெற்றி பொருள் கொண்டு வரோம் இல்லையா, இந்த போர் பொருளுக்கும் இதான் சட்டம், குர்பானிக்கும் போர் பொருளுக்கு இதான் சட்டம். ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, முந்தைய உம்மத்திற்கு வழங்கப்படாத சில நேமத்துகளை அல்லாஹ் தஆலா எனக்கு வழங்கி இருக்கிறான். அதுல ஒன்று உஹில்லத் லி அல் கனாயிம் லா தஹில்லு லி அஹதின் கப்லி, எனக்கு முன்னாடி எந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் தஆலா குர்பானியையும் கனிமத்தையும் ஹலால் ஆக்கல, வானத்திலிருந்து நெருப்பு வந்துடும், அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு மட்டும்தான் இதை ஹலால் ஆக்கி இருக்கிறான் என்பதா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. கனிமத் பொருள் அப்படிதான், அவங்க போர் பொருளை போய் வைப்பார்கள், வானத்திலிருந்து நெருப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் இவருடைய போரை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து விட்டான், நெருப்பு வரலன்னு சொன்னால் இவருடைய போரில் ஏதோ பிரச்சனை இருக்குது என்று திரும்ப போர் செய்வாங்க. ஹைர், இப்போ இங்கே செய்திக்கு வந்துருங்க. ஆதம் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் குர்பானி கொடுங்க, யாருடைய குர்பானி அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறானோ அவருடைய முடிவுக்கு நம்ம கட்டுப்படுவோம் என்பதாக முடிவுக்கு வராங்க. காபில் அண்ணன் இருக்கிறான விவசாயி, இவன் தன்னுடைய விவசாய பொருளிலிருந்து, அது தஃசீர்களில் சொல்லப்படுது, ஒன்றுக்கும் ஆவாத தானியங்களையும் கெட்டுப்போன பழங்களையும் வைக்கிறான். ஹாபில் இருக்கிறாரு, தன்னுடைய ஆட்டு தொட்டியிலேயே சிறந்த கொழுத்த நல்ல ஆட்டை போய் வைக்கிறார். அதனால் குர்பானியுடைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம், பெருமைக்காக வேண்டி சொல்லப்படல, கொடுக்கும் பொழுது நம்மளால் முடிந்த நல்ல ஆடுகளை நல்ல மாடுகளை குர்பானி கொடுங்க என்று நம்ம சொல்வதற்கான காரணம் இதுதான். நல்ல பொருட்களை குர்பானி கொடுக்கணும். இவர் நல்ல பொருளை போய் குர்பானி கொடுக்குறாரு. ரெண்டாவது, இவருடைய நியத்து வேற நல்லா இருக்கு, இவருடைய நியத்தும் கெட்டு இருக்கு, இவர் வைத்த குர்பானி பொருளும் கெட்டு போயிருக்கு. வானத்திலிருந்து நெருப்பு வந்தது, தம்பியுடைய குர்பானி பொருளை கரித்து விட்டது, அண்ணனுடைய குர்பானி பொருளை கரிக்கல. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இது கர்ரபா குர்பானன், 2 பேருமே குர்பானி கொடுத்தாங்க. ஒருவருடைய குர்பானி அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தான், இன்னொருவருடைய குர்பானி அங்கீகரிக்கல. ஏற்கனவே நம்ம விரும்பின பொருளை திருமணம் முடிச்சு கொடுக்கல என்ற கோபத்தில் இருக்கிறான்.
குர்பானி இவன் விரும்பின மாதிரி குர்பானி அங்கீகரிக்கப்படலை. இவனுக்கு கோபம் முழுக்க முழுக்க யார் பக்கம் திரும்புதுன்னு சொன்னால் தம்பியின் பக்கம் திரும்புகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இவனுக்கு கோபம் தாங்கலை. இவனை ஏதாவது செய்தியாக வேண்டும் என்று சொல்லி கோபத்தில் ஒரு இடத்துல இப்படி முடிவுக்கு வருகிறான், லா குதுலன்னக, நான் உன்னை கொலை செய்தே தீருவேன். யார் சொல்றா? அண்ணன் தம்பியை பார்த்து சொல்கிறான். ஹாபிலை பார்த்து சொல்கிறான், நான் உன்னை கொலை செய்தே தீருவேன். தம்பி பொறுமையா சொன்னா, அப்பா இன்னமா யத்தகப்பலுல்லாஹ் மினல் முத்தகீன், குர்பானி ஏத்துக்கலன்றது ஏன் பிரச்சனை இல்லை, நான் என் கையில இல்லை யாருடைய குர்பானி ஏத்துக்கணும் யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு. குர்பானி அல்லாஹ்வுத்தாலா ஏற்றுக்கணும்னு சொன்னா ஒரு நிபந்தனை இருக்கு. முத்தகீன்கள் இறையச்சமுடையவருடைய குர்பானி தான் ஏற்றுக்கொள்ளப்படும். உன்னுடைய குர்பானி ஏற்றுக்கப்படலைன்னு சொன்னா ஒரு நியத்துல தான் பிரச்சனை, நீ ஏன் மேல கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாரு. அவன் முடிவா இருக்கிறான், அவன் உன்னை கொலை செய்தே தீருவேன்ட்டு. அப்ப அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுத்தாலா திருமறையில சொல்லி காட்டுகிறான், ல இம் பசத்த எதை எதக்கல் அக்குதுல லி தக்துலனி, இனி நீ என்னை கொலை செய்வதற்காக நீ உன்னுடைய கையை நீட்டினாலும் நான் என்னுடைய கையை உன்னை கொல்லுவதற்காக நாட்டிட்ட மாட்டேன். நீ என்னை கொல்லணும் முடிவு பண்ணாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்பதாக ஹஜ்ரத் ஹாபில் அவர்கள் தம்பி சொல்கிறார். தஃப்சீர்கள் எழுதுகிறார்கள், தம்பி அண்ணனை விட பலசாலியாக தான் இருந்தான். ஆனாலும் எதுக்கு தேவையில்லாமல் இவன் அடிக்கிறான்னு சொல்லி நம்ம அடித்து தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாகும், என்னதான் நம்ம கூட பிறந்தவன் என்பதனால அவர் அந்த முடிவுக்கு வரல. இவன் முடிவு செய்த மாதிரியே தம்பியை கொலை செய்து விட்டான். எப்படி கொலை செய்யறதுலையும் தஃப்சீரில் சொல்லப்படுது, கொலை செய்யணும்னு முடிவு செய்துனா எப்படி கொலை செய்யணும்னு தெரியல. நம்மால் ஒருத்தர் இருக்கான், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு முன்னாடி வந்து நிற்பான், ஷைத்தான் மனித ரூபத்தில் வந்துட்டான், கொலை செய்யணும் அப்படிதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மிருகத்தை கொண்டு வந்து ஒரு பாறையில் வச்சான், இன்னொரு பெரிய கல்லை கொண்டு அந்த மிருகத்துடைய தலைப்பகுதியில் அடித்தான். தலைப்பகுதியில் அடித்தான், அந்த தலை சிதறி அந்த மிருகம் துடித்து இறந்தது. இதை பார்த்த காபில் அண்ணங்கார முடிவு பண்ணா, ஓஹோ இப்படிதான் கொலை பண்ணணுமான்னு சொல்லி தம்பியை ஒரு பாறையின் மீது தள்ளி ஒரு பெரிய பாறாங்கல்லை தம்பியின் மீது போட்டான். தம்பியுடைய தலை சிதறி அதே இடத்திலேயே தம்பி இறந்து போனான். கொலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் தஃப்சீர்களில் சொல்லப்படுகிறது, இந்த ஷைத்தா இருக்கிறானே நேராக ஹவ்வாட்ட போயிட்டான். காபிலுக்கு எப்படி கொலை செய்யணும்னு சொல்லி கொடுத்தவனு இவன் தான். நேராக ஹவ்வாட்ட போய் உங்களுடைய பெரிய பையன் தம்பியை கொலை செஞ்சுட்டான். அந்த அம்மா கேட்குறாங்க, கொலையின என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி கொலையின என்னன்னு தெரியாது. கொலையின என்ன, மரணிக்கிறதுனா என்னன்னு கேட்கும் பொழுது அந்த ஷைத்தான் கொலைக்கு தஃப்சீர் விளக்கம் கொடுக்குறான். கொலை செய்யறதுன்னா யார் கொலை செய்யப்பட்டானோ அவன் சாப்பிட முடியாது, அவன் தூங்க முடியாது, அவன் இயங்க முடியாது, நம்மளை மாதிரி அவனால் நடக்க கொள்ள முடியாது. இதற்கு பேர் தான் கொலை என்பதாக அந்த கொலையை பற்றிய ஒரு விளக்கத்தையும் கொலைக்கு ஐடியா கொடுத்தவன் இவன் தான். ஹவ்வா அம்மையார்கிட்ட போய் கொலைக்கான விளக்கத்தையும் சொன்னதான் வந்தான். அந்த ஹவ்வா அம்மையார் ஒப்பாரி வைத்து அறிகிறார்கள். ஹதீஸ்ல வருகிறது, தஃப்சீர்களில் வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பல முறை கேட்கிறாங்க, என்னம்மா பிரச்சனை, ஏன் அழுவுறீங்கன்னு. அந்தம்மா ஒப்பாரி வைத்து அறிகிறார்கள் என்பதாக எழுதி பார்க்கிறோம். அதனால தான் பொதுவாக பிரச்சனைகள் என்று வரும்பொழுது பெண்கள் அதிகமாக அழுவதற்கான காரணமும் அந்த அம்மா அன்றைக்கு அழுது என்பதாக தஃப்சீர் எழுதுவார்கள். ஹைர், இப்போ இதுக்கு பிறகு இந்த சடலத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொலை செய்தே இவனுக்கு தெரியாது, கொலை செய்யணும் முடிவுக்கு வந்துட்டான், ஆனால் எப்படி கொலை பண்ணணுன்னதே அவனுக்கு தெரியாது. அதுக்கே ஒரு ஷைத்தா வந்து வழிகாட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த சடலத்தை என்ன பண்ணணும்னு தெரியலை. தஃப்சீர்களில் 2 விதமான விளக்கங்கள். 40 நாள் வரைக்கும் அந்த சடலத்தை பாதுகாத்தான், அல்லாஹ் அந்த உடலை அழிக்காமல் வைத்திருந்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. 40 நாள் வரைக்கும் பாதுகாத்தான் என்பதாக ஒரு சில தஃப்சீர். இன்னும் சில தஃப்சீர்களில் 2 மாதங்கள் வரை அந்த உடலை பாதுகாத்தான் என்பதாக ஒரு மலைப்பகுதியில் ஒரு பேப்பரில் சுற்றி பாதுகாப்பு வைக்கிறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபபஅஸல்லாஹு குராபை யபஅஸு ஃபில் அர்லி லியுரியஹு கைஃப யுவாரி ஸௌஅத அஹி ஃபஅஸ்ப மினன் நாதிமின். அதாவது இந்த வசனம் இப்படி தான் முடியும். இதோட இந்த சம்பவத்தை எல்லாம் முடிக்கிறான். ஒரு 2 பறவை 2 காகங்களை அனுப்பினான். 2 காகங்கள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டது. அதில் ஒரு காகம் இறந்தது. செத்த காகத்தை உயிரோடு உள்ள காகம் குழியில மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ள அந்த செத்த காகத்தை போட்டு மண்ணை மூடியது. இப்போதான் விளங்குச்சு, ஒரு காகத்துக்கு இருக்கின்ற அறிவு கூட எனக்கு இல்லையே என்று கை செய்தப்பட்டான். பிறகு அதே மாதிரி இவனும் குழியை தோண்டி தன்னுடைய சகோதரனை புதைத்தான் என்பதாக இந்த தஃப்சீர்களை முடிக்கிறார்கள். இதற்கு பிறகு இவனுக்காக இந்த செய்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு போன பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்காக வேண்டி இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு கோரினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இவனை விரட்டி விட்டதாகவும் அவன் பல ஊர்களுக்கு சென்று அவனுடைய மௌத்து மிக மோசமாக இருந்தது என்பதாகவும் தஃப்சீர்களில் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 20 முறை பிள்ளை பெறுகிறார்கள்.
20 முறை 2 பிள்ளைகளாக 20 முறை அவர்கள் குழந்தை பிறக்கிறது. 20 முறை கர்ப்பமாகி அந்த அம்மா குழந்தை பிறக்கிறார்கள். அவர்களின் மூலமாகத்தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நம்ம மனித சமூகமாக இருக்கிறோம் என்பதாக தஃப்சீரில் சொல்லப்படுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த சம்பவங்களில் அல்லாஹ் நமக்கு நிறைய படிப்பினைகளை வைத்திருக்கிறான். முதலாவது படிப்பினை, ஒரு மகன் தவறு செய்யும் பொழுது அவனை எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக விளக்குகிறான். அவன் தவறாக இருந்தாலும் அவனை எப்படி உணர்த்த வேண்டும், விளங்க வைக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு அழகிய வழிகாட்டுதலை தந்தை மூலமாக வழங்கப்பட்டது. ஆனாலும் அல்லாஹ் வழிகடனும் முடிவு செஞ்சுட்டான், வேற வழியில் அவன் வழிகட்டு விட்டான். அதே போல தம்பியையும் கொலை செய்வேன் என்று வரும்பொழுது அவனுக்கு நல்ல முறையில் உபதேசம் செய்தான். இந்த படிப்பினையும் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த இடத்துல மிகைத்திருந்தது பொறாமை இல்லையா? நமக்கு வழங்கப்படாத நியமத்து நம்முடைய தம்பிக்கு வழங்கப்பட்டுடுச்சு. இந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு தான் கொலை வரைக்கும் சென்றது. தஃப்சீர்களை எழுதுவார்கள், வானத்தில முதல் பாவம் நிகழ்ந்தது பொறாமையின் காரணமாக, பூமியில முதல் பாவம் நிகழ்ந்தது பொறாமையின் காரணமாக. வானத்தில் ஷைத்தான் இதுவரைக்கும் நமக்கு நல்ல மரியாதை கொடுக்கப்பட்டிருந்தது. எப்போ ஆதமை அல்லாஹு தஆலா படைத்தானோ ஆதமிற்கு கண்ணியப்படுத்தப்படுகிறதே என்ற அந்த பொறாமையின் வெளிப்பாடு, நான் ஆதமிற்கு சஜிதா செய்ய மாட்டேன், ஹலக்தரி மினன்னார் ஹலக்தஹு மின் தீன், அவனை மண்ணால் படைத்தாய், என்னை நெருப்பால் படைத்தாய், நான் எப்படி அவனுக்கு சஜிதா செய்ய முடியும் என்று அந்த பொறாமையின் வெளிப்பாடு அங்கு வானத்தில் ஒரு பாவம் நிகழ்ந்தது. பூமியிலையும் இதே போன்று பொறாமையின் வெளிப்பாடு அண்ணன் தம்பியை கொலை செய்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. இதில் இன்னொரு சில தஃப்சீர்கள் சொல்லப்படுகிறது. அல்லாஹு தாலா பக்ரா என்ற சூறாவில் சொல்லுவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனை படைக்கும் பொழுது மலக்குமார்கள் கூட்டு மசூரா செய்கிறான். இது கால ரப்புக்குல் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. அல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்லுவான், மலக்குமார்களை கூப்பிட்டு நான் என்னுடைய மனித சமூகத்தை படைக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், ஏன் தேவையில்லாமல் அந்த மனுஷ பேரை படிக்கிற? அத்தஜஅலு ஃபியா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. பூமியில குழப்பங்களை விளைவிக்கக்கூடியவன், பூமியில இரத்தங்களை ஓட்டக்கூடியவன், இதை தவிர அவனுக்கு என்ன தெரியும்? நமக்காக நம்மை படைப்பதற்கு முன்பாகவே மலக்குமார்கள் கொடுத்த சர்டிபிகேட் என்ன தெரியுமா? நமக்கு குழப்பத்தை தவிர கொலையை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பதாக நமக்கான சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா அதெல்லாம் முடியாதப்பா, எனக்கு தெரியும், நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஆதமை படைத்தான் என்ற செய்தி திருமறையில பல இடங்களிலே சொல்கிறான். தஃப்சீர்களில் சொல்லப்படுகிறது, அந்த மலக்குமார்கள் மனிதனுக்கு நெகட்டிவா 2 செய்திகள் சொன்னார்கள் இல்லையா? அந்த 2யுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் நிகழ்த்தினான். திருமணம் முடிங்கன்னு சொல்லும்போது நான் திருமணம் முடிக்க மாட்டேன் குழப்பத்தை விளைவித்தான். 2வது பொறாமையின் காரணமாக தன்னுடைய தம்பியை கொலை செய்தான். இந்த 2மே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனுடைய காலத்திலேயே நிகழ்ந்து விட்டது என்பதாக தஃப்சீர்கள் எழுதுவார்கள். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை இட்டான், இந்த குறிப்பிட்ட பழத்தை சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அதனால தான் வானத்திலிருந்து பூமியின் பக்கம் இறக்கப்பட்டார்கள். இந்த செய்தி நமக்கு தெரியும். தஃப்சீர்கள் எழுதுவார்கள், உண்ணுகின்ற உணவு ஹராமாக இருந்தால், நம்ம சாப்பிட்ற உணவு ஹராமாக இருந்தால் நம்முடைய பிச்சலங்களில் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும், அதனுடைய பாதிப்பு இருக்கும், நமக்கு தெரியாது, நமக்கே பெரிய பாதிப்பு தான். ஆனால் அதை தாண்டி அந்த உணவு இரத்தங்களில் கலக்கிறது. நம்ம சாப்பிட்ற உணவு தான் வெள்ளை அணுக்களாக சிவப்பு அணுக்களாக இரத்தத்தில் கலக்கிறது. அந்த வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் தான் உயிரணுக்களாக விந்துக்களாக உருவாகிறது. அதனால தஃப்சீர்கள் எழுதுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே அல்லாஹ் தடுத்த பழத்தை சாப்பிட்டார்கள் இல்லையா, அந்த பழத்தில் உருவான வெள்ளை அணுக்கள் இரத்த அணு சிகப்பு அணுக்கள் அந்த இரத்தத்திலிருந்து உண்டான விந்து அணுவிலிருந்து தான் காபில் படைக்கப்பட்டதனால இந்த பாவத்திற்கு அவன் ஆளாகிவிட்டான் என்பதாக தஃப்சீர் எழுதுகிறார்கள். காபில் கொலை செய்ததற்கான காரணத்தை அந்த பழத்தோடு சம்பந்தப்படுத்துவார்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்ட பழம், அந்த பழத்திலே உண்டான இரத்தம், அந்த இரத்தத்தினால் உண்டான விந்தணு, அந்த விந்தணுவிலே உண்டானவன் காபில், எனவே தான் இவன் கொலை வரைக்கு சென்றான் என்பதாக தஃப்சீரில் எழுதுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நிறைய படிப்பினைகள் இந்த சம்பவத்தின் மூலமாக இருக்கிறது. குறிப்பாக பேசிக்காக இதில் ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், பொறாமை விட்டு நம்ம முழுவதுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நான் முன்னாடி சொன்னது போல வானத்தில் நிகழ்ந்த முதல் பாவத்திற்கும் காரணம் பொறாமை, பூமியில நடந்த முதல் பாவத்திற்கும் காரணம் பொறாமை. தஃப்சீர்ல ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, இன்ன லிநிஅமல்லாஹி ஆதான், அல்லாஹ்வுடைய நேமத்துக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. வார்த்தையை பாருங்க, அல்லாஹ்வுடைய நேமத்துகளுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அது எப்படி அல்லாஹ்வுடைய நேமத்துக்கு எதிரிகள்? வக்கீல வமன்ஹும் யா ரசூலல்லாஹ், அது யார் யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய நேமத்துக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், அது யாரு?
பெருமானார் சொன்னார்கள், யஹ்சுதூனுன் நாஸ அலா மா ஆதாஹு மின் ஃபத்லி. அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு ஒரு நியமத்துகளை வழங்கி அந்த நியமத்துகளின் மீது எவனெல்லாம் பொறாமைப்படுகிறானோ, அந்த நியமத்துகளின் மீது எவனெல்லாம் பொறாமைப்படுகிறானோ, அது எந்த நியமத்துகளாக இருந்தாலும் சரி, இவன் அல்லாஹ்வுடைய நியமத்திற்கு எதிரி என்று பேசுகிறார்கள். என்னை விட ஒருத்தன் செல்வந்தனாக இருப்பான், அவனுடைய செல்வத்தின் மீது நான் பொறாமைப்படுகிறேன் என்றால் அந்த செல்வத்தை வழங்கியது ரப்பு இல்லையா? நாம் அப்படிதான் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாரும் ஒரு ரூபாய் கூடவும் சம்பாதிக்க முடியாது, குறைந்தும் சம்பாதிக்க முடியாது. ஒரு அழகா இருக்கிறான், அவனுடைய அழகை பார்த்து பொறாமைப்படுகிறோம் என்றால் இந்த அழகை கொடுத்தது ரப்புல் ஆலமீன், அந்த நியமத்தை வழங்கிய ரப்பை நாம் குறை சொல்லுகிறோம். இந்த பொறாமைக்கு இவ்வளவு தஃசீர்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவனெல்லாம் பொறாமைப்படுகிறானோ, ஒருத்தன் இருக்கிற ஒரு நியமத்தை பார்த்து தான் பொறாமைப்படுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நியமத்தை வழங்கிய ரப்பை இவன் பொறாமைப்படுகிறான், ரப்புக்கு அந்த நியமத்துக்கு எதிரியாக இருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தோடு சேர்த்து சொல்வார்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக முக்கியமான சொன்ன ஒரு செய்தி. ஐயுக்குத்தலு நஃப்சுன் துல்மன், ஒரு நஃப்ஸு, ஒரு உயிர் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறது. இல்லா கானல்லதி அலா இப்னு ஆதமில் அவ்வல், உலகத்தில் எங்கே கொலை நடந்தாலும் அந்த கொலையுடைய ஒரு பகுதி ஆதமுடைய முதல் மகன் காபிலுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. கிஃப்லும் மின் தமிஹா, இல்லையா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கொலை செய்தான் காபில் தன்னுடைய தம்பியை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத் நாள் வரைக்கும் அவர் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அநியாயமாக ஒரு கொலை செய்தால் அந்த கொலையிலிருந்து ஒரு பங்கு காபிலுக்கு செல்கிறது. லி அன்னஹு அவ்வலு மன் சன்னல் கத்ல, ஏனென்றால் துன்யாவில முதல்ல கொலையை அறிமுகப்படுத்தியது காபில் என்பதனால இந்த கொலையிலிருந்து ஒரு பங்கு அவனுக்கு செல்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, நம்ம இந்த சம்பவங்களிலிருந்து படிப்பினை என்று சொன்னோம்னு சொன்னால் நிறைய படிப்பினைகள் எடுக்கலாம். ஒரு சில படிப்பினைகளோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். முதலாவது, பொறாமையை விட்டும் நம்ம தவிர்த்து கொள்வோம். பொறாமை நம்முடைய எல்லா பாவங்களையும் அடித்து விடுகிறது.